அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும், கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல அது வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் சில போராட்ட உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும். தனம் வந்தாலும் அது செலவாகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ என்ன, புதன் வக்ரமாக இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் அப்படி ஒன்றும் கெட்டு போவதில்லை. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உரிக்கிறது. கேது அங்கு இருக்கார், உள்ளுணர்வு இருக்கும். அப்போ உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் போய் 12ல் மறைஞ்ச என்ன ஆகும், செலவாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த செலவை என்ன பண்ணுறீங்க, சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்தாலே போதும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்று சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமரப்போகிறார். அப்போ என்ன ஆகிறார், அந்த இடத்துல அது நீசமாகிறார். நீசமானாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால என்ன, தனம் வரும். பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். குடும்ப தலைவிகளுக்கு என்ன, கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். ஒரு வேலை பளு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆனால் என்ன, நம்மளுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா அதில் எந்த தொந்தரவும் இல்லை. 3ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது நல்லது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு தைரியத்தை, வீரியத்தை கொடுக்கும். எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற சுறுசுறுப்பு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா கடந்த காலத்தில் சனி 3ஆம் இடத்தை பார்த்து முயற்சியை கெடுத்தார், தைரிய வீரியத்தை கெடுத்தார். அதாவது ஒரு மாதிரியான ஒரு விரய சக்தியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை கொடுத்தது. இப்போ சனி வக்ரமாக உட்கார்ந்து பார்க்குறார், குரு பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும், தைரியம் கிடைக்கும், வீரியம் கிடைக்கும், எதையும் செய்யலாம். கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செய்யலாம் என்கின்ற உறுதிப்பாடு, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு அமையும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில், அது செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போது 4க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கிறனால ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கடனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுபவர்கள் அந்த இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாய் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா 4க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா. அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு போடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற அமைப்பு. ஏன் சொல்கிறேன்னா அந்த செவ்வாயோட சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாய்ங்கிறது 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால்
தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வில்லங்களோடு இருந்து பிரச்சனையோடு இருந்து வழக்குகளோடு இருந்த விஷயங்கள் இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏற்கனவே அழுத்தம் பிரஷரோடு கடந்த 2 வருஷமாக 3 வருஷமாக தாய் சொத்துக்களில் பிரச்சனையாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த 4 மாதங்களில் பார்த்தீங்கன்னா வரவேண்டியதாக இருந்தது, வழக்கு தீர்ற மாதிரி இருக்குது, பிரச்சனையோட மறுபடி மாறிக்குது. அந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ செவ்வாய் நல்லது கொடுக்க போகிறார். என 8க்குரியவன் 9ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மையை உருவாக்கும். ரியல் எஸ்டேட்டில் மந்தமாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தவர்களெல்லாம் அந்த மந்தத்தன்மை விலகி இப்போ உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பூர்வீக விஷயத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இப்போ தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைகிறது. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குழந்தைக்காரகனான குரு பகவான் பார்ப்பு என்பது குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வியை படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் இருந்தால் அந்த முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை, குழந்தைகள் அதாவது ஆசைப்பட்ட ஒரு கோர்ஸ், இன்ஜினியர் படிக்கணும் அல்லது மெடிக்கல் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டுட்டு ரொம்ப நாளாக இருந்தால் பார்த்தீங்களா, அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே அந்த இடத்த புனிதமாயிரும். எந்தெந்த தடைகள் இருந்ததோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிற போகிறது அப்படின்றதுக்கோ. அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் அது விலகப் போகிறது. மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும். அந்த சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? கடனை கெடுப்பார், நோயை கெடுப்பார், எதிர்ப்பை கெடுப்பார்ங்கிற விதத்தில் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சில பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய பெயர்ச்சி இருக்க பார்த்தீங்களா, அந்த சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து சனி பார்வை பெற்றுகிறார். அப்போ சனியும் சூரியனும் இணையும் போது என்ன ஆகும்னா, ஒரு தகப்பன் மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிற தன்மை வந்துடும். அப்போது உயரதிகாரிகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் உயரதிகாரியாக இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா கீழ் லெவல் இருப்பவர்களோட சரியாக ஒரு, அதாவது பாதகம் இல்லாமல் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது மேலதிகாரிகள் சார்ந்த விஷயத்திலும் கீழ்நிலை சார்ந்த விஷயத்திலும் சில பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அரசு காரியங்களில், அதாவது தீமைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என சூரியன் சனி சூரியன் பார்த்தாலும் இங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். 7ல் ராகு, குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் உங்களை பெரிய கெடுதல் முறைகளை உருவாக்கப் போவதில்லை. 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு கூட்டுத் தொழிலில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு கொண்டிருந்தோம் அல்லவா, அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விற்றக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா திடீர் முடிவுகளை எடுத்து விடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வரக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் ஒரு சிலருக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதையும் இந்த மாதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி
என் சனி சூரியன் 2 சேர்ந்தாலே ஒரு எதிர்ப்பு பகையை கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். புதன் அறிவுக்கு காரகனான புதன் இப்போ வக்ரமாக இருக்கனால எதிர்மறை தன்மையை கொடுத்துரும். சில சமயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுத்து அது தப்பாக போகக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அமர்ந்து குடும்பத்தோடல பேசிட்டு முடிவெடுப்பது தான் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியிலே கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த கேது அங்கே இருக்கிறதுனால சில தடைகளை கொடுக்கும். ஆனால் கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உயர்ந்த ஞானத்தையும் கொடுக்கும். அப்போ உங்கள் உள் உணர்வு, உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.